சற்று முன் பிரதமர் மோடி திடீர் ராஜினாமா, ஜனாதிபதியை நேரில் சந்தித்ததால் பரபரப்பு. அதிர்ச்சியில் டெல்லி. RSS தலைவரான மோகன் பகவத் சமீபத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பிரதமர் மோடி அதிலிருந்து அரசியலிலிருந்தும் ஓய்வு பெறப் போகிறாரா என்ற கேள்வி தற்போது இதனால் எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அவர் கூறுகையில், ஒரு நபர் 75 வயதை எட்டிய பிறகு தனது பொறுப்புகளை மாற்றி ஓய்வெடுக்க வேண்டும் என்றார். இது ஒரு பொதுவான செய்தி மட்டுமல்ல, புதிய விவாதத்திற்கும் வழிவகுக்கிறது. ஏனெனில் அவரது வயது தற்போதோ 74. அடுத்த ஆண்டு அவர் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறுவாரா என்பது குறித்து விவாதம் எழுந்துவிட்டது. மேலும் மோகன் பகவத்தின் அறிக்கை பல விவாதங்களுக்கு களம் அமைத்துவிட்டது என்றே சொல்லலாம். செப்டம்பர் 11, 1950 பிறந்த மோகன் பகவத்துக்கு 74 வயது. மோகன் பகவத்துக்கு அடுத்த செப்டம்பரில் 75 வயது ஆகிறது. எனவே அவர் தனது அறிக்கையின்படி தானாக முன்வந்து ஓய்வு பெறுவாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. மோகன் பகவத் தானாக முன்வந்து ஓய்வு பெற்றால் அவரது இடத்தை யார் நிரப்புவார்கள் என்ற கேள்விகளும் பலதரப்பட்ட அரசியல் தலைவர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. சகாசர் காரியவாகா, தஹத்தே சோகவாசேலே, ஆர்வலர் கிருஷ்ணகோபால், பயாசி சோச்சி மற்றும் பலர் புதிய RSS தலைவர் பதவிக்கான போட்டியிலும் இருந்து வருகின்றனர். மோகன் பகவத்தின் அறிக்கைகளை தொடர்ந்து சிவசேனா MP சஞ்சய் ராவத் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டுவிட்டார். பகவத் 75 வயதில் ஓய்வு பெற விரும்பினால் அதே விதி மோடிக்கும் பொருந்தும். அவருக்கும் இப்போது 74 வயது. அமித்ஷா அண்மையில் குஜராத்திற்கு விஜயம் செய்தபோது கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தனது 2 தசாப்த கால அரசியல் வாழ்க்கை போதுமானது என்று அவர் கூறியிருக்கிறார். அரசியல் ஓய்வுக்கு பிறகு வேதங்கள் மற்றும் உபநிடதங்களை படிப்பதோடு இயற்கை விவசாயத்திலும் கவனம் செலுத்தப் போவதாகவும் கூறினார். அதேபோல 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பிரதமர் மோடி அரசியலில் இருந்து ஓய்வு பெற உள்ளார். பாஜக வெற்றி பெற்றால் அமித்ஷா அல்லது வேறு ஒருவர் தான் பிரதமராக நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி வந்தது. ஆனால் பாஜக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த கணிப்புகள் அனைத்தையும் பொய்யாக்கும் விதமாக பிரதமர் மோடியே பிரதமராக பதவியேற்றார். சிவசேனா MP சஞ்சய் ராவத் எழுப்பிய கேள்விக்கு பாஜக தரப்பில் இருந்து என்ன பதில் வரப்போகிறது என்பதை அனைவரும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் மோடிக்கு தற்போதோ வயது 75 நெருங்கிவிட்டதால் உறுதியாக அவர் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. அநேகமாக ஜனாதிபதி அவர்களை இன்னும் ஒரு மாதத்தில் நேரில் சந்தித்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுக்க உள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் பாஜகவில் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறதாம். ஏனென்றால் வருகின்ற 2029 தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் அடுத்த பிரதமராக மோடி வருவார் என்று எதிர்பார்த்த பாஜகவினருக்கு இது சற்று பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது.